பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலான வாழை இலை மீன் பொழிச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல செம்மீன் 2 எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இந்த சதையில் நல்லா கீரல் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ மசாலா எல்லாமே பார்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஓரலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தேன். அதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஓரலில் ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40-45 நிமிஷமாவது ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் தடவிட்டேன். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஊறிடுச்சு. இங்கே ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனானே நம்ம ஊற வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா பார்த்து சேர்த்துக்கோங்க. கையில் எதுவும் தெரிச்சிடாமல், எண்ணெய் தெரிச்சிடாமல் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மீனை ஒன் சைடு 5 மினிட்ஸும் இன்னொரு சைடு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். ஏன் அப்படின்னா நம்ம வாழை இலையிலையும் வேக வைப்போம். அப்போ ஈக்குவல் நமக்கு கிடச்சிரும். ஃபுல்லாமே மீன் நல்லா வெந்து கிடைக்கும். அதனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். திருப்பி போடும்போது உடையாமல் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மசாலா சேர்த்து வைக்கும்போது இன்னுமே பிரிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் உடையாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதே எண்ணெயில் இதுக்கு கிரேவி பண்ண போகிறோம். அதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக. அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கூட வேக வச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கடைசியில் ஃபைனலாக சேர்த்துக்கணும். இது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்தா. சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு வாழை இலையை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எதுக்காக ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மடக்கும் போது உடையாமல் வரணும். அதுக்காக தான் ஹீட் பண்ணிக்கிறோம். இந்தளவுக்கு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் எந்த சைடு வைக்கிறீங்களோ அந்த சைடு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மீனோட ஹைட் அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் மீனை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவையும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மீன் தெரியாத அளவுக்கு இந்த மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மசாலா நிறையா இருந்ததுன்னா நீங்கள் நிறையா அப்ளை பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஹோல்சேல் இல்லாமல் எந்த பக்கம் கேப்பு தெரியாமல் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கும்போது டைட்டாக மடக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த பக்கமும் லூஸாகவும் இருக்கக்கூடாது, கேப்பும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா டைட்டாக மடக்கிடுங்க. மடக்கிட்டு ஒரு நூலை போட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் சேர்த்து வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நல்லா நாட்டு போட்டு வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி 2 இதையுமே கட்டி வச்சுருக்கேன்.
இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் சட்டியில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த வாழை இலையிலேருந்து அந்த மீன்லேருந்தே வந்து எண்ணெய் வெளியாகும். அதே நமக்கு போதும். வேறு எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரெண்டையும் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிரட்டி எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சூப்பராக. இந்தளவுக்கு வந்து வாழை இலை வந்து மசிஞ்சு வந்திருக்கணும். கேப் எது இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நூலை கட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த மீனில் வந்து அந்த கிரேவியெல்லாம் இறங்கி நல்ல ஜூஸியாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதை. இது வந்து கேரளாவில் வந்து வாழையில் மீன் பொழிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். உள்ளே நல்லா வெந்து அந்த கிரேவியோடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அனீஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.